முழு முதலே மூத்த கணபதியே உன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருவுருவே குருவே குருவே உன்னை முழு முதலே அன்னை தந்தை நீயே அம்மையப்பள் செய்ய அன்னை தந்தை நீயே அம்மையப்பள் செய்ய எழுடன் நீ இருந்து எழுடன் நீ அமிதாக அமைந்தது அமிதாக அமைந்தது ஆரியத்து என்னது அமிதாக அமைந்தது ஆரியத்து என்னது சிவநாரகத்தி என்பார் சிவநாரகத்தி என்பார் ஜெகமுழுதும் நிலவுவிடம் பரவியது ஜெகமுழுதும் நிலவுவிடம் பரவிய தமிழே சீரந்தென்றோ புவி மீது தமிழே சீரந்தென்றோ புவி மீது புவி மீது சகல மொழிகளிலும் புகழு குகந்திட்டது சகல மொழிகளிலும் புகழு குகந்திட்டது தமிழே சீரந்தென்றோ புவி மீது அல்ல குறையாதது கல்லுண்டை கிட்டாதது அல்ல குறையாதது கல்வர்கள் கிட்டாதது அத புரிந்தும் ஆக உயர்ந்திட்டது சொல்ல சொல்ல திகட்டா சுவைமிக்க உடையது சொல்ல சொல்ல திகட்டா சுவைமிக்க உடையது வெள்ளம் தங்கவே துதி வெள்ளம் தங்கவே துதி விளம்பிடமும் பழகிடமும் துலகுவது விளம்பீடமும் பழகிடமும் துலங்குவர் தமிழே சீரந்தென்றோ புவி மீது செந்தமிழே சீரந்தென்றோ புவி மீது அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6,200 தேவர்கள் அன்புரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்மை சொல்லுவேன் சிவவாகியம் தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே இன்பமான வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இறை வழிபாடு செய்தால் மட்டுமே அவற்றையெல்லாம் கடந்து மனித வாழ்விலே இந்த பூவிலகிலே இந்த பூமியில எப்போதும் இன்பமாக வாழ முடியும் என்றாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே அழகான இந்த திணைக்குள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்த்தாலும் நாணல் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடினாலும் நல் அருகம்புள்ள
எல்லாம் ஒன்று சேர்ந்து இசைத்து தாளம் போட்டாலும் கூட இந்த இசைத்த தாளம் போடக்கூடிய இந்த இடத்துல இசைமாமணிவர் கூடியபடியே நானும் வேறு உருவத்திலே வந்திருந்தாலும் எப்பணி செய்தாலும் வாழ்விலை இந்த பசுமையை கண்டவுடனே வாழ்விலை என்றும் நிலையாக நிற்பது விவசாயம் ஒன்று மட்டும்தான். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் இல்லையேல் கிராமம் இல்லை, கிராமம் இல்லையேல் நகரம் இல்லையேல் நாடே இல்லை என்றாலும் கூட ஏற்படுத்தி உழவக்கூடிய உழவரோடு சேர்ந்து உழவு ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபடு பாடுபடு ஏற கொண்டு ஊருக்கெல்லாம் ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபடு பாடுபடு ஏற கொண்டு ஊருக்கெல்லாம் சொல்லுபடு சேர்ந்து உழவு செய்தால் அந்த உழவு தொழிலையும் பாதுகாக்க முடியும் என்றாலும் கூட ஏற்படுத்தி உழவக்கூடிய உழவராக நாமும் இருக்க வேண்டும். எத்தனை பட்டங்கள் பெற்றாலும் கல்விகள் கற்றாலும் வாழ்விலை என்றும் எப்போதும் மறவாது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவ்விடத்திலே ஏதோ ஒரு அழகான ஒரு குரலின் ஓசை சத்தம். இந்த சத்தம் என்ன சத்தமா இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்கின்ற பொழுது ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே மெய்மறந்து நிற்கின்றதை பறவை இனங்கள் எல்லாம் இதற்காக குழல் இனிது யாழ் இனிது அமிழ்தும் இனிது இவள் எழுப்புகின்ற இந்த இந்த தமிழும் இனிது என்றாலும் கூட இன்பத்தின் வாயிலாக மூன்று தமிழும் ஒன்றாக சேர்ந்து மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ ஊவேந்த வழிவந்த மன்னவனோ நீ ஊவேந்த வழிவந்த மன்னவனோ நாங்கள் குலம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ குலம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவள் அடி பழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் அடி பழகி வந்ததென்ன என்னிடமோ இன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது
வந்தது என்ன என் மடியில் தமிழ் தோன்றியது கொண்டிடமோ இளையகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதில் தோன்றும் ஆனந்த கொண்டுரையோ என்னிடமோ தமிழ் தோன்றியது உன்னிடமோ. இப்படி முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே. கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பே அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது இத்தகைய இந்த அழகான இன்பமண் மொழிகளிலே அப்படியா நிலவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டு. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகளில் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ பாதுளையின் பூ போலே மலர்கின்ற இதழோ பாதுளையின் பூ போலே மலர்கின்ற இதழோ மயங்குகின்ற விழியோ பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ கொடுப்பதெல்லாம் இவள்தானோ உழவு என்ற அழகோ அவளமென விலகும் பசங்களை போல் வழிகரம் அவள் போட்டு இருநகம் பசித்தலி போட்டிருக்கரமோ தாக்கி வரும் வாய்மொழிதான் வளர்ந்தவளோ பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செங்கதிரின் ஒளி எடுத்து சந்தனத்தின் நிறை தொடுத்து உன்முகத்தை பார்த்து வைத்து பின்னுடலை படவாரை தொடர்ந்து
பொழியும் இனிதாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அப்படியா அப்படி இருக்கக்கூடிய இவள் நடந்தால் நடையழகு, இவளது இடையழகு உடல் அழகு என்றாலும் கூட அண்ணனடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தாலும் ஏரி கரை ஓரமாக போற்றக்கூடிய இந்த பெண்ணை நானும் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதை கண்டு ரச்சனையில கண்டு மாட்டு ரச்சனை ஏரி கரை மேலே ஏரி கரை மேலே ஏரி கரை மேலே போறவளே பெண்மையிலே, ஏரி கரை மேலே போறவளே பெண்மையிலே, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரதியே, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரதியே, அண்ணன் போல நடை நடந்து சிந்திருமையிலே, அண்ணன் போல நடை நடந்து செந்திடுமையிலே, ஆசை தீரவில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே. மாமர கோப்பினிலே மச்சா வரும் வேளையிலே, மச்சா வரும் வேளையிலே, மாமர தோப்பினிலே மஞ்சாவாறு வேளையிலே, மஞ்சாவாறு வேளையிலே, கோபம் கொண்ட மாலை போலே புகழாம பெண்மையிலே, கோபம் கொண்ட மாலை போல புகழாம பெண்மையிலே, அண்ணன் போல நடை நடந்து செந்திடுமையிலே, போல நடை நடந்து செந்திடுமையிலே, ஆசை தீரவில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே. தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே, சிட்டு போல போற பெண்ணே, இந்த மரச்சோலையிலே சிட்டு போல போற பொண்ணே, சிட்டு போல போற பெண்ணே, நீ கொஞ்சம் நானும் வாரே சென்று பேசி போவோம் கண்ணே, கொஞ்ச நாள் தாரே சென்று போவோம் பெண்ணே, அச்சம் போல நடை நடந்து சிந்திடும் மயிலே, போல நடை நடந்து செந்திடுமையிலே, ஆசை தீரவில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே. இப்படி பேசினாலும் கூட இந்த இடத்திலே இவள் அழகி எப்படியெல்லாம் வர்ணித்தாலும் கூட இந்த இளம் வயது பெண்ணாக இருக்கிறாள் என்று, அப்ப இளம் வயது பெண்ணை வசியம் செய்ய வேண்டும். அப்படி வசியம் செய்தால் இந்த இடத்திலே இவளை எப்பாறு வசியம் செய்ய வேண்டும் என்று பார்க்க இளவயசு பொண்ணு வசகம் பண்ணு மதுரக்காரே, இளவயசு பொண்ணு வசகம் பண்ணு மதுரக்காரே, நல்ல மனசு தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன், தொட்டு கேடி பொங்கலரி ஊட்டி கேடி, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி பேரு, நான் போட்ட பின்னே பாரு இவர் பொண்ணு மணி பேரு, இளவயசு பொண்ணு வசகம் பண்ணு மதுரக்காரே. கடலுக்கு
சுடியடி போச்சு போச்சு அட வேணாம் இந்த பேச்சு இப்ப வெக்க கூடி போச்சு அட வேணாம் இந்த பேச்சு வெக்கதம் காத்து இந்த பேச்சு இப்ப வெக்க கூடி போச்சு முத்த முத்த முத்து கொடுத்தா முத்தம் இன்னும் மாறாது கட்டிலே கட்டி கொடுத்தா மோகம் இன்னும் தீராது காற்று மடக்கும் மடுக்குள்ளே வந்தது என்ன இப்பாது தண்ணி பொண்ணு கையை பிடிச்சா கையில் ரெண்டும் தப்பாது சுத்தத்து பையனை சுமைக்கு போடு இந்த வழுக்கி இவ வயசு பொண்ணா என் வயசு பொண்ணு மதிய பண்ணு மகளிக்கார நல்ல மனசு தொட்டு மயக்க வச்சு வலிக்க போறேன் நீ போட்டு கை பொன்னாலை ஊட்டி அடி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு அட போட்ட பின்னே பாரு இவ பொண்ணு மணி தேரு இள வயசு பொண்ணா அஞ்சு மணிக்கு எல்லாம் போயிருச்சு. அவன் போகல சரியா, சூப்பர் பஜார். ஆஹா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க என்ன வேலையா வந்தீங்க? இங்க பாருங்களேன் மான்குட்டியை துரத்தி நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் நேரடியா தகவலுக்கு வரேன். நானும் நேரடியா வந்துட்டேன். நீங்க யாருங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருச்சுல? எங்க அம்மாவோட அண்ணன், அவங்க மச்சனோட பெரிய மாமன், என்னோட சின்னவர் இருந்தாருல்ல, யாரு யார்? அவங்க சித்தப்பாவோட பெரியப்பா இருந்தாருல்ல, அவங்க அண்ணன், அவங்க அம்மாவோட யாரையோ குட்டி ஓடி போச்சுல, அவங்க அண்ணன் மச்சனோட பெரிய மாமன் தானே. அப்ப வந்து அத்தை மாமா அதேதான். அவர்தானே? அவர்தானே? நம்ம ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு ஆமாய்யா. நேரடியா எதுக்கு சுத்தி வந்து வரீங்க? எவ்வளவு தூரம் சுத்துறீங்க நீங்க? ஆமா, அவ்வளவு அவ்வளவு தூரம் சுத்த வேண்டாம். நான் அப்படியே வந்திருப்பான். இப்படியே வந்திருக்கலாம். மதுரையை விட்டு வாங்கன்னு சொல்ல வந்து அப்படியே வந்தோம். பாத்தீங்களா, நீங்க சொன்னதுனால வந்தீங்க. ஆமா, ஆமா. இப்ப நானும் எதுக்காக வந்திருக்கேன் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுல? அது தெரிஞ்சது வந்தேன். அது இருக்கிறதுனால வந்தேன். அது இருக்கு இருக்கு. இதான் கட்டி வச்சிருக்கோம் பாருங்க. இத கிடா உரிக்கிறாள் தானையா? எங்க கிடா உரிக்கவா? இது வந்து கணைங்க சிலிமுகம். சரி சரி. ஆமா, நான் தேடி வந்த அழகான மான்குட்டி மச்சான். மாப்பிள்ள தெரியும் மச்சான். தேடி வந்த மாடு இல்ல. அவன் கோயிலுக்கு போகணும், அவரு அங்கே கல்யாணத்துக்கு போகணும், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். ஆமா, ஆள் ஒவ்வொரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஆடி 18. ஆடி 18. இன்னைக்கு ஆடி 18 இருக்குல்ல. இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போனேன் நானா. இந்த இறைவனுடைய சந்நிதியில இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திருவிழா, இந்த திருவிழாவில் பெருவிழாவாக விழா நடாத்தி கொண்டிருக்கும் அன்பு பெரியோர் உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. முருகா முருகா முருகா. ஓம் நமச்சிவாய நமக.
வச்சு என்ன ரெண்டு பேரும் அப்படியே ஒட்டிட்டு ஆடுவாரு வேமா. அப்படி சாப்பிடட்டும். ஆடி 18 தள்ளுபடி. அப்ப நம்ம ஊர் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். கூப்பிடியா பள்ளி வந்துருச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன். உட்கார்ந்து ஆச்சுல வேடுவற. சரி இந்த பெண்மகள் மச்சான் இது உங்க தங்கச்சி மச்சான். என் தங்கையா? வாழ்க பெண்மகளே வாழ்க. பண்டாள சாவி சண்டாள பாவி. மண்டல சாவியா? பண்டாள சாவி சண்டாள பாவி. வா சரி. ஐயா அது அம்மா. போற நேரத்துல வெளுத்து வாங்குறேன். ஆமா அன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை கணக்கு எடுக்கணும் கன்சியாச்சனும் கணக்கு எடுக்கலாமா? என்னாச்சு? என்ன மாமா அப்பதான் மாமா ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். சேர்த்து டைட் பண்ண நசி அப்பதான் வெளியே வரும். நீ நெஞ்ச டைட் பண்ணலடி. இத பண்ணு. தங்கச்சி நமது இடத்திற்கு வேடுவர் வந்திருக்கிறார். அவரை மாலை தேடி வந்திருக்கேங்கிறார். என்ன நம்ம இல்லைங்கிறோம். நீ பாத்தியா? பார்க்கல தங்கச்சி நானும் பார்க்கல, இந்த பிள்ளையும் பார்க்கல. அதனால நீ என்ன பண்ணீங்கன்னா மான் இருந்தா இருக்குன்னு சொல்லுமா, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடு. இருந்தாலும் நம்ம ரிலையன்ஸ் அவரு. ஹலோ 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 இருந்தாலும் வந்த வேடவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? வருக வருக வேடவர வருக. விபத்தில் செயல்படும் இந்த காரியம் வெற்றி பெறும், வெற்றி மகிழ்ச்சி தரும். அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் வாழ்த்து தரும் என்ற கமலர வீல் என்று சொல்லுகொண்டு வீரநடை போட்டு வேட்டையிட வந்திருக்கும் வேடுவரை வருக வருக என்று என் சார்பாகவும் இருக்கிற இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்க யாரும் எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணமாக வந்திருக்கீங்க என்பதை எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு என்பதற்கு நிகராக எம்மை வரவேற்ற தலைவி வருக. இடத்திற்கு முதல்விய வருக என்று தங்களை வரவேற்ற முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் மறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம். கட்டழகு பெட்டை மான், அழகுனா அழகு, இப்படிப்பட்ட அழகு மான். இந்த மான்குட்டியை பிடிக்கணும், கைப்பிடியால் பிடிக்கணும். வாங்களா நீங்க? ஆமா போய் ஆமா காலமெல்லாம் நினைக்கணும். இந்த மான்குட்டியை எப்படியெல்லாம் பிடிக்க போறேன் அப்படின்றத எடுத்தத மான்குட்டியோட அம்சத்தை சொன்னேன்னு நினைச்சீங்களே, எப்படி இருக்குன்னு அவருக்காக. மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே ஓ மேனிதா ஒரு பூந்தொட்டியே
கண்ணங்கள் பார்த்து இந்த மனசுல பெருக்கூத்து உழவுக்கு ரகசிய பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஓ மேனிதா ஒரு பூந்தொட்டியே ஒரு கண்ணீர் கசிய உதட்டு வழி சிகிச்சைய உன்னாலே சில ஒரு பிறப்பு சில ஒரு இறப்பு மாறு மனமும் போல சிவப்பு இல்லை தினக்கால் கூட கருப்பு இல்லை நீ தின்னும் இடம் திட்டிக்குமே பாத மறந்து போடி குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே இனி மஞ்சள் தேஜி குளிக்க என்ன கொஞ்சம் பூசுதாயே ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்றுதாயே மழைக்காகத்தான் வேணும் இது கழைக்காகத்தான் ஆகும் நீ கழக்காடுவோம் நாடு மகனேவா ஊருக்காக ஆடும் கலைந்து தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மறைத்து வைத்து இன்னும் கொடுப்பான் புலிகளும் அழுவது ஏது இனி பறவைகள் தான் அறியாது போக்கலம் நீ சென்று போதும் புல் தைப்பதை காணறியாது மாலேவா அழகை தான் அறிவித்து தகப்பாவனுக்கு என்ன வாடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க காலுக்கு சலங்கையிட்டு உன் காலெடுத்து முதல் வணக்கம் இன்னும் காலகமாடுமையா இனி கட்டழகு உள்ள வரைக்கும் இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை என்ற போதும் இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை என்ற போதும் சபையாடிய பாடும் இது நிற்காது ஒரு போதும் மலை துள்ளி மலை துள்ளி மலை சங்கம் சீத்தனி மலை தனி மலை சங்கம் குடும்பம் ஆடியது கலை சங்கம் சங்கமம் மலை துள்ளி மலை துள்ளி மலை சங்கம் சீத்தனி மலை தனி மலை சங்கம் குடும்பம் ஆடியது கலை சங்கம் சங்கமம் மலை துள்ளி மலை துள்ளி மலை சங்கம் மலை தனி மலை சங்கம் குடும்பம் ஆடியது கலை சங்கம் சங்கமம். இப்படி அங்கமும் சங்கமாக இருக்கக்கூடிய அற்புதமான அழகான மான் எனது மான் இந்தங்க பிடிச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்ல நான் கைப்பிடியால் கைப்பிடிக்க என் மான் குட்டி காலமெல்லாம் நினைக்க இதற்காக காத்திருக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை திருவார்த்தையா இந்தங்க பிடிச்சுக்கங்கன்னு சொல்லுங்க போதும் ஓ திருவார்த்தையா ஆமா சொல்லுங்க இன்னைக்கு திருமுருகன் கொடுத்ததுனால இன்னைக்கு திருமுருகன் திருவருளால் கிடைத்த இந்த நாள் நீங்களும் திருவார்த்தையோட இந்தங்க பிடிச்சுக்குங்க மட்டும் சொல்லுங்க போதும் நான் பாத்துக்கிறேன் வேலையா வேடுவரே தாங்கள் வேட்டையாடி வர வேலையில் மானை கண்டதாகவும் அதை திருத்தி வந்ததாகவும் வந்தவான் இந்த நிலத்தில் பூந்ததாம் சொன்னில் அது நீங்க வந்த வேலை ஆனா இந்த இடத்துல கண்ணுகருத்தமா காவல் பார்த்துக்கிறேன் வேலையிலே என்னுடைய காவலை மீறி என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய இடத்திலே ஒரு விட்டில் பூச்சி கூட வர முடியாது அதற்கு வாய்ப்பும் கிடையாது வேலையிலே தாங்களே தேடி வந்திருக்கதாக சொல்கின்ற ஐந்தரையும் மான் அங்கே இல்லை ஆக இல்லாத இடத்துல மானை தேடி உங்களுடைய நேரத்தை வீணாக்காம காவல் பார்க்கின்ற என்னுடைய நேரத்தை வீணாக்காம இந்த வேள்வி மலையை அணிக்காம திரும்பி உங்க வெள்ளி மலைக்கு போயிருங்க அப்படி நான் சொல்ல வரேன் என்ன சொல்றீங்க இல்லாமல் பிரமாது அல்லாமல் குறையாது கில்லாமல் வெளிக்காது சரி ஆளிலை பூவும் காயும் அள்ளிதரு வல்லமும் உண்டோ சாதரு வச்சு எல்லாம் தம்குடி என்று வாழும் சரி வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி ஆளிலை ஆதி போனால் இங்கு வந்திருப்பார் யாரேனும் உண்டு என்கிட்ட அழகான ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துல பழங்கள் இருந்தா பழங்களை சாப்பிடுவதற்காக பறவை இனங்கள் வருவது இயல்பு அதே போல என்னுடைய மான்குட்டி எனக்காக பிறந்த மான் எனக்காக வளர்ந்த மான் இந்த மான்குட்டி இங்க வந்து நிக்கிறதுனால இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்கள்ட்ட அனுமதியை கேட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுக்கணும் எண்ணத்தோடு வேண்டும் ஏன்னா கொடுத்தவர்கள் பலர் உண்டு கொடுப்பவர்கள் என்ற தனி பெருமையும் உண்டு அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்று அவ்வை மூதாட்டிக்கு அந்த அதிகமான் கொடுத்ததை போல இந்த
இந்த இடத்துல நீங்களும் எனது மான்குட்டியை கொடுக்கணும். இதே போல உடம்பினுடைய சதையை அறுத்து கொடுத்தாலே சிபி சக்கரவர்த்தி அன்று கொடுக்கக்கூடிய மனம் இருந்தது அவருக்கு. அதே போல நீங்களும் கொடுக்கக்கூடிய மனம் உண்டு எனது மான இந்தங்க பிடிச்சுங்கிற ஒரு வார்த்தை சொல்ல. அதே போல இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மயிலாகப்பட்டது நடுங்கிடுதோ அப்படின்னு நினைச்சு போர்வையை கொடுத்தாலே பேகன் என்று சொல்லக்கூடிய மன்னன். அதே போல மனித வாழ்வில் கொடுக்குன்ற எண்ணம், அந்த எண்ணங்கள் இருந்தா மனமதை செம்மையால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. ஒன்றை செய், நன்றை செய், இன்றை செய். அப்படி இன்னைக்கு செஞ்சா இந்த மான் நினைக்கும், இதற்காக தனியா இத்தனை நாளா காத்திருந்தேன் அப்படின்னு என் மான் நினைக்க. பாத்தீங்களா? அப்ப ஒன்னு செய் அல்லது செத்து மடி, செய் அல்லது செத்து மடி. அதனாலதான் இந்த மான்குட்டிய நேத்து வந்திருந்தா நேத்தே வந்து பிடிச்சிட்டு போயிருப்பேன், நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாமா அப்படின்னு போயிருப்பேன். மான்குட்டி இன்னைக்கு வந்திருக்கிறதுனாலதான், என் பக்கத்துல நிக்கிறதுனாலதான் இடத்திற்கு தலைவின்ற முறையில் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாங்க விடுவரே, உங்களுடைய மான் தானுங்க. இடம் என்னுடைய இப்போ இடம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். உங்களுக்கு சொந்தமான இடத்துல என்னுடைய மான்குட்டி உள்ள போயிருக்கு. உள்ள போன மான நிக்கிற மான பிடிக்கணும். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பொருளா இருந்தா அடுத்தவங்க இடத்துக்குள்ள போயிருச்சுன்னா, ஐயா என்னுடைய பொருள் உள்ள வந்துருச்சு, உங்களுக்குள்ள இருக்குங்க, அதனால நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டு போவேன், நீங்க மட்டும் சரின்னு மட்டும் சொல்லுங்க. அந்த அதை தான் கேட்கிறேன் நான். ஆமா வேடுவரே, நீ தேடி வந்த மானுங்க இருந்துச்சுன்னா நீங்க சொன்னது மாதிரி வாங்க விடுவரே. நீங்க தேடி வந்த மான் இங்கதான் இருக்கு, நீங்க தேடி வந்த மானை தாராளமாக புடிச்சிட்டு போங்க அப்படின்னு என்னுடைய அனுமதியை நான் கொடுக்கலாம். மானே இல்லைன்ற பொழுது இல்லாத ஒரு மானுக்கு எப்படி நான் அனுமதி கொடுக்க முடியும்? கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு இருக்கு, ஆனா மான் இருந்தாமல கொடுக்க முடியும். ஒருத்தர் ஒரு பொருளை தேடி வர்றாரு அப்படின்னா அந்த பொருள் அந்த இடத்துல இருந்தாதான் வாங்க, இந்த பொருள் இங்கதான் இருக்கு, தாராளமா எடுத்துட்டு போங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். தேடி வந்த பொருளே இல்லைன்ற பொழுது இல்லாத ஒரு பொருளுக்கு எப்படி நான் அனுமதி கொடுக்க முடியும்? இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே. சாதாரண 5 அரை கொண்ட மானை பார்த்தவனே ஒரு வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், ஒரு குழி தோண்டி பிடிச்சிருக்கலாம், கையில வச்சிருக்கீங்களே கணை சிலிமுகம், அக்கணையை காட்டி மானை பிடிச்சிருக்கலாம். அக்கணையின் தன்மை என்ன? அக்கணை நீட்டினால் எதிர்வுள்ள எப்பறம் வளர்க்கக்கூடிய காந்த சக்தி கொண்டவை. ஒரு மந்திரத்தை சொல்லி இப்படி காட்டினால் போதும், எதையும் செய்து காட்டக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அப்படி ஒரு வானத்தை காட்டி நீங்க மானை பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லையா, ஒரு மானை காட்டி கூட மானை பிடிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத இடத்துல மானை தேடி வந்துகிட்டு என்னுடைய இடம் தான், என்னுடைய இடத்துல மேடு எங்க இருக்கும், பள்ளை எங்க இருக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அதே போல நீங்க தேடி வந்த மானு உங்க சாம உள்ளுக்க போச்சா போகலையான்றது எனக்கு தானே தெரியும். ஆக இருக்கிற உங்க சாமான பத்திரமா பார்த்துக்கிட்டு ஊர் போய் சேருங்க. அதனால நான் என்ன சொல்ல தெரியுமா? அப்படியே பாக்கலையா அவரை விட்டத சொல்லாதீங்க வாத்தியார, என்ன விட்டத அப்படியெல்லாம் பேசலாமா? காலகத்தால 18ஆம் பேருக்கு வந்திருக்கு சொல்லலாமா? என்னத்த விட்டாரு? அவர்தான் சொன்னார் விட்ட சாமான விட்டாருன்னு சொல்லுங்க. மான நீங்க விட்ட ஏன் இப்படி இருக்குது? அதுதாங்க உண்மை. என்ன மாளிகையிலே புள்ளிமண் பாகத்திலே பச்சைமண் வேடுதலிலே ஒரு வெள்ளை மண் உழவும் திருமறை காட்டு ஈசனே எங்கே மான் இங்கடா? என் மானு வந்து இந்த இடத்துல விட்டு நிக்கிற மான் குட்டி நிக்குது பாருங்க. அப்பதுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், மானு நிக்குதுங்கிற மான் எங்க நிக்குது? நீங்க நிக்கிறீங்க, நான் நிக்கிறேன். மான் எங்க நிக்குது? மான் நிக்கிறது உங்களுக்கு தெரியல? மான் இருந்தாலும் நிக்கிறது தெரியும். ஆடிக்கிட்டு நிக்குதுமா? ஆடுதா? ஆமா ஆடிக்கிட்டு நிக்குது. ஆடிக்கிட்டு நிக்குதா? ஆடிக்கிட்டு தான் நிக்குது, எல்லாமே ஆடுது. என்ன பேசும்பொழுது என்னுடைய மானுடைய இதழ் ஆடுது, இதழ் ஆடுது, ஆடுதா? ஆமா இதழ் ஆடுதுங்க, கண்களும் ஆடுது. இதழே ஆடுதுன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய இதழா இருக்கும் பாத்துக்க. இதழோடு இதழ் சேர்ந்து கொஞ்சுவதென்ன, அது இருட்டேனும் கவிதைகள் சொல்லுவதென்ன. இதழோடு இதழ் சேரும் காரணம் என்ன, அது இனிப்பெழும் கவிதைகள் சொல்லுவதென்ன. சொல்லிக்கொண்டு மாமல்பதக்கலை அள்ளி பார்க்க வேண்டும், அதை வெள்ள பூவினை வெள்ள எண்ணெய் உத்தம் சிந்த வேண்டும். கைகளான ஆசிருந்த காரணத்தை சொல்லவா அது என்னடி பொண்ணு காரணமென்றும் கை கொடுத்ததேவா. உங்களுக்கு கல்யாண ஆசை வந்துச்சுன்னா அதையும் என்கிட்ட சொல்றீங்க, உங்க அப்பாட்ட சொல்லுங்க, உங்க அம்மாட்ட சொல்லுங்க, உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க, உங்க உள்ளவர்கள்ட்ட சொல்லுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏங்க நான் கல்யாணம் பண்ண போறது என்ன தெரியுங்களா? என்னுடைய மான்குட்டியை தான் நான் திருமணம் செய்ய போறேன். என் மான் அம்மா
என் சிங்கம் மானுக்குட்டி நீங்க திருமணம் பண்ண போறீங்களா? ஆமா. மானுக்கு எத்தனை அறிவு? என்ன மானுக்கு 5 அறிவு. உங்களுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. இங்க பாருங்க, மானு நீங்க போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களே. மானுக்கு எத்தனை காலு? மானுக்கு எத்தனை காலு? மானுக்கு எத்தனை காலு? ஒரு காலு. என்ன மானுக்கு ஒரு காலு. எழுத்துல நீங்க சொல்றீங்க. என்னுடைய மானுக்கு நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? பக்கத்துல நிக்கிற மானுக்கு 2 காலுன்றேன். பக்கத்துல நிக்கிற மானுக்கு 2 காலா? ஆமா. கோயிலுக்கு என் மானு நான் பார்க்கும் பொழுதுமா, நான் பார்க்கும்போது பாக்குமா, நான் பேசி நினைச்சீங்களே அப்படியே இதழ் துடிச்சு அப்படியே பேசுறதுக்கு துடிக்கும் பாருங்க. அதே போல கண்ணத்தை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தாமரை பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா நாரதர் போட்டு வந்தாரு பாத்தீங்களா மாலை, தாமரை எப்படி மலர்ந்துருச்சு பாத்தீங்களா, அந்த தாமரை போன்ற இந்த மானுடைய கண்ணம் நடந்துச்சு நினைச்சீங்களே. எங்க பாப்பா அண்ணன் கூட தாத்து போயிருங்க, அண்ணன் கூட தோத்து போயிடும். இடைய பாத்தீங்க நினைச்சீங்களே, இது இடையா? இல்லை, இடை. அப்புறம் இடைன்னு தெரியாது உங்களுக்கு? அட நீங்க வேற உடுக்கு போன்ற இடங்க, உடுக்க வச்சு எப்படி இருக்குமோ, மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே, கீழே பாத்தீங்கன்னா அப்படி மெல்ல அப்படி மறுபடியும் மேல வந்து பெருத்து சிறுத்து, அப்ப அடி சிறுத்து நுனி பெருத்து, இப்படி எல்லாம் இருக்கிற மானு. இந்த மான்குட்டியை பிடிக்கணும். குட்டி நீங்க அவ்வளவுதானே? குட்டி பிடிக்கணும் அவ்வளவுதான். ஆமாங்க, இந்த குட்டியை தாங்க பிடிக்கணும். பின்னாடி நாய் குட்டி ஒரு கிடக்கு. எங்க அற்புதமான குட்டி நிக்கும் போது அது காலையில அது பாத்துக்கலாம். நான் சொன்ன உடனே அது வந்துடும் எங்க வீட்டை வாசம் பண்ணி முன்னாடி. நீங்க வேற மானோட இதழ் அப்படி இருக்கும், மானோட கண்ணு அப்படி இருக்கு, மானோட கிண்ணம் அப்படி இருக்கும். உங்க கிண்ணத்தை பத்திரமா பாத்துக்கிட்டு ஊர் போய் சேர்றீங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? தாமரை கண்ணுங்கள், தேன்மலர் கிண்ணுங்கள். நீங்க கிண்ணத்தை பத்தி சொன்னதுனால சொல்றேன். அவர் பாருங்க, நீங்க எதுக்கு வாசிக்கிறீங்க? இங்க பாருங்க, தாமரை கண்ணு தான் சொன்னேன். நீங்க கிண்ணத்தை பத்தி சொன்ன உடனே சரி நமக்கும் சொல்லிடலாமேன்னு ஒரு எண்ணம் பாத்தீங்களா. அப்ப என்ன இது கேட்டீங்கன்னா, இதுதாங்க வாழ்க்கையில எண்ணங்கள் இருந்தா தானே செய்ய முடியும். ஒரு செயலை செய்யணும்னா முதல்ல அதை நினைக்கணும், நினைச்சாதான் முடிக்கும், இல்லாட்டி முடியுமா? அப்பதான் நான் கேட்கிறேன், மான வள வச்சு பிடிக்கல, குழி தோண்டி பிடிக்கல, கனியை வைத்து பிடிக்கல, மான் காட்டி மான பிடிக்கல. ஒரு மனிதனுக்கு அன்பே சிவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மான பார்த்த உடனேயே ஒரு அன்போட, ஒரு நேசத்தோட, பாசத்தோட மான பார்த்திருந்தேன், மான பிடிச்சிருக்கலாம். அதை விடுத்து கையில வச்சிருக்க அம்போடையும் கம்பையும் தூக்கிக்கிட்டு சம்போடு அம்போடு வந்திருக்கிறீங்க. கடைசியில உள்ளுக்கு இருக்கிற பித்தளை செம்பு கூட கிடைக்காது. அதனால உங்க அம்பை கொண்டுகிட்டு ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. புதிங்க மாத்தியாரு உள்ளுக்குள்ள இருக்கிறது பித்தளை செம்பா? இல்ல இந்த செம்பா அடி வாங்கியிருக்கா வாங்கலையா, இல்ல எப்படி இருக்கு அப்புறம் நல்ல அப்படின்னு நீங்க பாக்குறது. அடி வாங்கின செம்பா நீங்க பாத்திருக்கீங்க. இந்த செம்பு அப்படி கிடையாது. பேச்செல்லாம் வேற யாருக்கிட்டையாவது போய் பேசணும். இருக்குது என் செம்பு, அதாவது என்னுடைய மானுடைய செம்பு தக்காளி பழம் போல் ஜொலிக்குது. தக்காளி எனக்கு துடிச்சு, தக்காளி துடிச்சுக்கயா? தக்காளி இப்ப ஜொலிக்குதுங்க, நம்ம துடிக்க வைக்கணும். அட ஜொலிக்குதுன்னு சொன்னேன் நானு. அப்ப தக்காளி பழமும் ஜொலிக்குதுன்னா தக்காளி பழம் பாத்தீங்கன்னா பல இருக்கு. அதே போலதாங்க இப்ப பாடுங்க. எப்ப பார்த்தாலுமே காலங்காத்தால தினமும் ஒரு ஆள் 5 மணிக்கு மேல மானு வந்துருச்சுன்னு வந்துடுறாங்க. எங்கிட்ட போய் இந்த கொடுமை எல்லாம் இப்பயாவது புடிங்க மத்தியார வேட்டையாட வந்தவர் நல்லவர், சொந்தமான விட்டு ஒரு குளத்தை தவிக்கிறார், சொந்தமான விட்டு ஒரு குளத்தை தவிக்கிறார். சொல்லி பேசுதே முத்தம்மா முத்தம்மா முத்தவரட்டுமா முத்தலத்தை மாலை ஒரு பூவாகிட்டு
இடத்தை காலி பண்ணுங்க வேடுவர். நீங்க இதழ் விரிச்சு பாடும் பொழுது பேசும் பொழுது நான் பாத்துறேன். என்ன பார்த்தீங்க? என்ன பார்த்தேன் தெரியுங்களா? என்ன பார்த்தேன் தெரியுங்களா? உங்களுடைய இதழ் மட்டும்தான் இல்லை இல்லைன்னு. உங்களுடைய இதழ் மட்டும்தான் இல்லைன்னு. சரி, கண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? இழுக்குது. எந்த இதுல பாத்திய? அட கண்ணுங்க வா வான்னு இழுக்குது. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இதழ் விரிச்சு பேசும்பொழுது உங்க இதழ் மட்டும்தான் இல்லைன்னுதுங்க. சரிங்க. ஆனா உள்ளம் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த இடத்துலதான் இருக்குது. நான் கேக்குறேன், இந்த இடத்துலதான் இருக்குது. வேற ஒரு தப்பா தாரமுங்க. இதெல்லாம் என்ன கண்ணை போய் சொல்றீங்களே, இதெல்லாம் உதடுங்க. ஏங்க? ஆமாங்க. அப்ப கண்ணை சொல்றியா இழுக்குதுன்னு? எந்த உதடு இழுக்குது? இதழ் வந்து என்ன செய்யுது தெரியுங்களா? இதழ் வந்து இவங்க விரிச்சு பேசும் பொழுது பாடும் பொழுது இல்லைன்னு சொல்லுது. அது எந்த உதடுங்க? மேல உதரம் கீழ உதரம். அப்ப மேல உதரம் கீழ உதரம் என்ன செய்யும்? ஒன்னோட ஒண்ணு ஒட்டுனா என்ன கேட்டீங்கன்னா, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். ஆமா. இதழ்கள் வந்து எப்படி ஒட்டும்? நாம். அப்ப நான் சொன்னா உதடு ஒட்டுமா? ஒட்டாது. அப்ப நீங்க மட்டும் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமா? நானும் சேர்ந்து இந்த இடத்துல நல்லா இருக்கும். கூட்டு சேர்ந்து அப்ப இருக்கணும் இல்லையா? வாழ்வில என்ன கேட்டீங்கன்னா, ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தா தான் வாழ்க்கையில சிறப்பு. ஒண்ணு மட்டும் தனியா இருந்தா வாழ்க்கையில சிறப்பே இல்ல. அப்ப இந்த இடத்துல ஒரு சிறப்பு உங்களுக்கும் கொடுக்கணும், உங்களுக்கும் அந்த சிறப்பு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு. கணவன் உயிரை மீட்க யமுனோகம் சென்று யமுனோடு போராடினார் சாவித்திரி என்ற பெண். அந்த பெண்களின் மத்தியில உங்களை வச்சு பார்க்கலான்னு நான் நினைச்சா, வந்த மான இங்க வல்லங்க, வேடுவரை இங்க இல்லங்க, குய்யமுய்ய பேசிக்கிட்டு பாத்தீங்களா? குய்யமுய்யா இவங்களுடைய பாஷை. அப்ப குய்யமுய்யானா என்ன தெரியுங்களா? குய்யமுன்னா கொஞ்சம் முருங்க, மிய்யானா கொஞ்சம் தாரங்க. அதுதானுங்க. பாத்தீங்களா? ராஜா நான் கொடுக்கறது சொன்ன மாதிரி. அப்ப கொஞ்சம் முருங்க தாரமுங்க அப்படின்றத சொல்லாம குய்யமுய்ய பேசிக்கிட்டு கொஞ்சம் கலந்துங்களே. கொஞ்சனுங்க வாழ்க்கையில கொஞ்சாத வாழ்க்கை என்னைக்குமே வந்து நல்லா இருக்காது. அப்ப இந்த இடத்துல வந்து வந்த உடனே கணையை வச்சு அடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த கணையை காமிச்சிருந்தேன்னா நீட்டுன்னு நினைச்சுங்களேன், வான்னு அப்படியே பின்னாடியே வந்திருக்கான். ஏன் நீட்டி இருக்கலாம்ல? ஏன் நீட்டல கணைய? இந்த மான்குட்டி அப்படியா பிடிக்கலாம்? அப்படி பிடிச்சா நல்லா இருக்குமா? கணையை காட்டினா நெட்னா வந்துரும். ஆமாங்க. இந்த சமாளிப்புக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல. இத காமிச்சு நீட்டுனா வான்னு வந்துரும். ஒரு 2 நாளைக்கு கொடுங்க எனக்கு. எதுக்குங்க உங்களுக்கு? எனக்கு மாட்டா வந்துருது நீட்டி பிடிக்கிறதுக்கு. அப்படியா? உங்களுக்கு பிடிக்கும். அப்ப உங்களுக்கு வீட்டுல இருக்க மான்குட்டி வந்து என்ன செய்யும் தெரியுங்களா? அப்ப இத வச்சு பிடிச்சிருப்பேன். நீங்க சொன்னது மாதிரி வலைய வீசின வலைய மானுடைய கால்ல மாட்டிக்கிச்சுங்க. எங்க வாங்கம்மா, நீ பக்கத்துல வந்தா எனக்கு பேச்சு வர, இல்லாட்டி வராது. எனக்கு வரவே வர மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு வராது? எனக்கு எப்படி வர? என் பக்கத்துல நின்றாதான் பேச்சு வருமாங்க. பக்கத்துல நீங்க நின்றாதாங்க. அதுக்கு அவங்க பக்கத்திலே நிக்க முடியுமா? என்னுடைய வேலை என்ன? காவல் பார்க்கறது. பறவைகள் எதுவும் வருதா நாங்க பார்க்க வேணாமா? நீங்க பாருங்களேன், நான் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு பேச்சு வரும். பக்கத்துல பார்த்து பார்த்து ரசிப்பேன். வெக்கத்துல சிரிக்கும் பொழுது ஆகா இதத்தானையா கேக்குது அப்படின்னு உம்மா கொடுப்பேன். உம்மா கொடுப்பீங்களா? சும்மா இருக்கீங்க. என்ன உம்மா கொடுப்பீங்க நீங்க? மானுக்கு உம்மா கொடுப்பீங்களா? மானுக்கு உம்மா கொடுப்பீங்க? சும்மாதான் போதைகளை தவிர உம்மா எல்லாம் கொடுக்க முடியாது. அட நீங்க வேற உம்மா சும்மா நினைக்காதீங்க. ஊ என்ற உயிரும் இம் என்ற மெய்யும் மா என்ற உயிர் மெய்யும் கலந்து தமிழோடு ஒன்று சேர்த்து உம்மா கொடுத்து நினைச்சீங்களேன். என் மான அம்மா இன்னும் ஒரு குட்டி போட்டிருக்கான். அம்மா வயிறு. ஆமாங்க, இன்னும் ஒரு குட்டி போட்டிருக்குங்க. மான் குட்டி நீங்க யாரும் சரின்னு சொல்லிருந்தீங்கன்னா நீ ஒரு குட்டி போட்டிருக்கோம். அப்படி குட்டி போட வச்சிருப்பேன் நானு. அப்படிப்பட்ட மான் குட்டி, இந்த மான் குட்டி பருவமான குட்டி, பக்குவமான குட்டி, சின்ன குட்டி, செவத்த குட்டி, அழகு குட்டி. அப்படி பாருங்களேன், இந்த குட்டியை பிடிக்கிறதுக்கு நான் பாத்தீங்கன்னா வெள்ளிமலையிலிருந்து அங்கிருந்து வர்ற வழியில பார்த்த மானு. இந்த மான் இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா 5 வயசுல பார்த்தேன். அரியா பருவம். அந்த அரியா பருவத்துல பிடிச்சிட்டு போய் என்ன செய்ய? அப்ப சின்னதா இருந்துச்சு, இன்னைக்கு பெருசாயிருச்சு. என் மான்குட்டி 8 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பருவத்துக்கு வந்துருச்சு. அப்ப பருவத்துக்கு வந்த இந்த மான்குட்டிய மெல்லமா பிடிச்சு கட்டி அணைச்சு இங்க இருந்து கையோடு கூட்டிட்டு போனா மானு கால் வலிக்கும். இங்க பாரு, நீங்க வீட்டுல ஒரு மானு இருக்கு, அந்த மான்குட்டியோட இந்த மான்குட்டிய பக்கத்துல ஏன் கேட்டீங்கன்னா 2 மானு ஒன்னா இருந்த மானு. அப்ப 2 மானு ஒன்னா இருந்த மானே இந்த மான்குட்டிய வந்து தவிக்குது, துடிக்குது. அப்ப எந்த மானுக்கு முத்தம் கொடுப்ப? எதுங்க? இந்த மானுக்கு தாங்க முத்தம் கொடுக்க முடியும். சிலை மானு கொடு. சிலை மானு இல்லையா? மானு சிலையா வச்சா இங்க உங்களுக்கு எல்லாம் தான் நிறைய கொடுப்பீங்கல்ல. 2 மானுக்கு நீ முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 7 மானு வச்சிருக்கேன். நான் எதான் பாத்தீங்களா? இவர் 7 மானு வச்சிருக்காரு. 7 தானே கம்மியா, கொஞ்சம் குறைச்சு சொல்லக்கூடாது. என்னைக்கு உண்மையை சொல்லுங்க. 21 சொல்லுங்க. அப்படி அதுல போன. ஆமா, முத்தம் கொடுக்குறேன். பாத்தீங்களா? அப்ப
21 மாடு இவர் வச்சிருக்காரு. அதனாலதான் பூந்தோட்டமே இன்னைக்கு பாத்தீங்களா அழிஞ்ச காரணமே அதான். அதுக்கு பாத்தீங்களா எந்த இடத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு பாத்தீங்களா. அப்ப விதிமுறை வகுத்து செஞ்சா தான் நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டா 1000 கைகள் உடையவன் காத்தவரி அர்ஜுனன். பேசுறதெல்லாம் பரவாயில்ல, கையை நீட்டி பேசுறது, இங்கிட்டு கையை நீட்டி பேசாதீங்க சரியா? பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். தொடாமல் யார் மலர்ந்தது? நீங்க இல்லைங்க, என் மானுங்க. என் மான் மலரும் சிவக்கும். கண்ணை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவக்கும், மூக்கு அப்படியே பழம். என்ன இல்ல சொல்லும் போது உங்களுக்கு என்ன அப்படியா? நீங்க வேற குட்டி ஓட்டமான இருந்தா விட்டுட்டு போயிருப்பேனுங்க. குட்டி ஓட்டமான இருந்தா விட்டுட்டே போயிருப்பேன். ஏன் கேட்டா குட்டி ஓட்டமான நமக்கு எதுக்கு? இது குட்டி போட்டதா போடாததா? இது குட்டி அப்படின்றது எனக்கு தெரியும். குட்டி ஓட்டமான எப்படி பிடிக்கணும், எப்படி குட்டி ஓட்டமான பிடிச்சிருக்கா வந்திருக்கேன். இதுவே பருவமான குட்டிங்க, பக்குவமான குட்டிமா. அம்மா என்கிட்ட ஏழை விடாக்கப்பட்டவன் கிட்ட காத்தவரி அர்ஜுனே சொல்ல வந்தது பாதியில விடக்கூடாது. அப்ப காத்தவரி அர்ஜுனே 1000 கைகள் பலமுடையவன். அப்ப 1000 கைகள் பலமுடையவன் ஒரு அம்பை எடுத்து அஞ்சானா அடிக்கிற அம்பாகப்பட்டது 15 கிளைகளா பிரியும். அப்ப 15 கிளைகளா பிரியக்கூடிய அம்பாகப்பட்டது 1000 கைகள் உடைய காத்தவரி அர்ஜுனே அம்பு எடுத்து அடிச்சானா நினைச்சுக்க 1000 அம்புகள் வந்து எப்படி பிரியும்? அப்ப பிரியும் பொழுது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம சாச்சிட முடியும். அப்படி பலம் கொண்டவன் இருந்தாலும் அவன் வந்து யாருனால இறக்கணும்? விஷ்ணு. அவர்னாலதான் இறக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளை பெற்றிருந்து லாபத்தை வாங்கிடுவேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் உன்னுடைய நீ தான் என்ன கொள்ளணும், வேற யாருனாலும் எந்த இடத்துல எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனாலதான் கார்த்திகை அர்ஜுனனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்பு. இப்படி இருந்தாலும் இந்த இடத்துல மான்குட்டிக்கு ஒரு சிறப்பு இந்த இடத்துல இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும், பொறுப்பா இந்தங்க தாரமுங்க. எப்படிங்க தாரமுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க என்ன சொன்னா குறைஞ்சு போவீங்களான்னு கேட்கிறேன் நான். தாரம் சரிங்க விடுவரே என்னதான் மானங்க இல்லைன்னு சொல்லணும், மானங்க தான் இருக்கு நீங்க சொல்றீங்க. ஏன்னா வெள்ளிமலை இருந்து வேலுமலைக்கு மானை தேடி வந்தேன் அப்படின்னீங்க. வெள்ளிமலைக்கும் வேலுமலைக்கு எத்தனை காது தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 காது தூரம். ஒரு காதம் என்பது 10 மைல், 20 காதம் என்பது 200 மைல். இந்த 200 மைலுக்குள்ள வேற எங்கேயாவது அது மானு போயிருக்கலாம், ஆனா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன், எல்லா பேருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியாது இல்லையா? உலகத்தில் தெரிந்தது தெரியாதது அப்படின்னு இருக்கும் இல்லையா? எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எல்லாம் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் என்னதான் ஆகாயத்தில் பறவை பிறந்தாலும் அதற்கு ஆதாரம் பூமியில் தான் அப்படிங்கிறது அந்த பறவைக்கு தெரியும். ஒற்றுமையாக வாழ காக்கைக்கு தெரியும், ஒழுக்கத்தை பற்றி புறாவுக்கு தெரியும், நன்றி மறவாதிருக்க நாய்க்கு தெரியும், பொறுமை பற்றி கழுதைக்கு தெரியும், குரங்குக்கு பிடிவாதத்தை பற்றி தெரியும், பார்வை பற்றிலுக்கு வேங்கைக்கு தெரியும், வேகமாய் ஓடுவதற்கு குதிரைக்கு தெரியும், அன்பை பற்றி ஐவர்த்தனுக்கு தெரியும், தந்திரத்தை பற்றி நரிக்கு தெரியும், பாம்பு படம் எடுத்து ஆடுவதற்கு தெரியும், ஆமைக்கு அமைதி பற்றி தெரியும், எருதுக்கு உழைக்க தெரியும், எறும்புக்கு சுறுசுறுப்பாக இருக்க தெரியும், மயிலுக்கு ஆட தெரியும், குயிலுக்கு கூவ தெரியும், மழை காற்று வெள்ளம் இடி மின்னல் புயல் இவைகளை பற்றி ஆகாய பூமிக்கு தெரியும். ஆனால் நீ தேடி வந்த 5 கொண்ட மானே இங்க இருக்கா இல்லையா அப்படின்றத தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆக இல்லாதத இல்லைன்னு தான் சொல்ல முடியும், வராதத வரலைன்னு தான் சொல்ல முடியும், நான் பார்க்காதத பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆக இருக்கிற மானை இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆக இல்லாத இடத்துல மானை தேடிக்கிட்டு மீண்டும் மானுங்க தான் இருக்கு அப்படின்ற பேச்சை பேசாம அந்த பேச்சை விடுத்து அன்போட உங்க அன்பை தவிர்த்து மானை தேடி வேற எங்கேயாவது போவீங்க நான் நினைக்கிறேன். அன்புக்கு முன்பு அழைக்கும் ஆளர்கள் புண்ணில் பூசல் வரும். என்னுடைய அன்பு கொண்டவர் தான் வாழ்வு. அன்பில்லாத வாழ்வு மனித வாழ்விலே சிறப்படைகிறது. அப்ப சிறப்படையாத அந்த அன்பு இருக்கணும் இல்லையா? அன்புக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, பண்புக்கு 3 எழுத்து, பணிவுக்கு 3 எழுத்து, பணிவுக்கு 3 எழுத்து, காதல் என்பதற்கு 3 எழுத்து, கனிவுக்கு 3 எழுத்து. காதல் இல்லாமல் இந்த பூமியில வாழ்றதே எந்த ஒரு வாழ்றதே வேஸ்ட். கண்டிப்பா இந்த பூமியில வாழணும்னா காதல் இல்லாம இருந்தோம்னா உண்மையிலங்க 3 இருந்தா வாழ்க்கையில
எந்த மூணு சொல்ல வரீங்க? அந்த கப்பு தண்ணி சரக்கு அட நீங்க வேற, நீங்க சொல்றது வேறங்க, நான் சொல்றது வேறங்க. ஏன் கேட்டீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழடியில தோண்டும் பொழுது தோண்டி தோண்டி எடுக்க பார்த்தீங்கன்னா அன்று கற்காலங்களில் பயன்படுத்திய அந்த ஒவ்வொரு பொருட்களையும் தோண்ட தோண்ட என்னன்னு கேட்டீங்கன்னா குடுவையும் மண்சட்டியும் அப்ப ஒவ்வொரு பொருளா வந்துகிட்டே இருந்தது. இன்னும் ஒரு 10 வருடமா ஒரு 15 வருஷம் கழிச்சு பூமியை தோண்டி பார்த்து நினைச்சுங்களேன், அப்படி சிற்பங்கள் வேற எதுவும் வராது. அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா தோண்ட தோண்ட நீங்க சொன்ன அந்த பாட்டில் தான் வரும். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைய உலகம் இன்னைக்கு இப்படி மாறி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும். இத்தனை நிகழ்வுகள் எல்லாம் மாறி இளைஞர்கள் பருவம் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி வச்சது போல ஒரு நாடு வந்து வல்லரசாகணும் அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், வீட்டில் இருக்கக்கூடிய நபர் சரியா இருந்தா ஒருத்தர், அதே போல வந்து வீட்டை காக்கக்கூடியவர் சரியா இருந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருந்தாம அந்த ஊரே நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஊர் ஒன்று சேர்ந்து சிறப்படையும் பொழுது எல்லா ஊரும் சேர்ந்து நல்லா இருக்கும் பொழுது, அப்ப எல்லா ஊரும் சேர்ந்து இருந்தாலும் எல்லா மாநிலமும் எல்லா நாடும் சேர்ந்து இருந்தாலும் இந்தியா வந்து வல்லரசாவதற்கு என்ன வேணும்? ஒற்றுமை. ஒரு கீதம். அப்ப ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்றதுனால வள்ளியே நீ வம்பு பண்ண என்னாதம்மா, வள்ளியே நீ வம்பு பண்ண என்னாதம்மா, துள்ளியே நீ என்னொன்னு இல்லாதம்மா, விவாத பேசாதே விவகாரம் செய்யாதே நீ வம்பு பேசாதம்மா, வள்ளியே நீ வம்பு பண்ண என்னாதம்மா, துள்ளியே நீ என்னொன்னு இல்லாதம்மா. பொம்புவனுக்கு இன்னும் இருக்கு, வந்தமான கண்டு விட்ட இன்னும் இருக்கு, பொம்புவனுக்கு இன்னும் இருக்கு, வந்தமான கண்டு விட்ட இன்னும் இருக்கு, அம்பும் இருக்கு, தம்பும் இருக்கு, இன்பமான பேச்சிடவும் வீரம் இருக்கு, என்னாலே நீ எங்க மறைக்காதே, கேட்டாலே நீ என்ன மறைக்காதே, ஆசை இருக்குது வந்தமான பிடித்து ஆர்வம் பெருகிது முத்தமுற்று கொடுத்து தீர்மானம். அற்புதமான இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் இப்படிப்பட்ட இசையம் அதுதாங்க. நம்ம எந்த தொழிலுக்கு எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை சரியா செஞ்சோம்னா அதுக்கு கண்டிப்பாக 100 மடங்கு கிடைப்பது உறுதி. அப்ப அதுக்கு கிடைக்கணும்னா உழைக்கணும், என் மான நான் பிடிக்கணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். ஆகிய கேள்வி கேட்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டேன். கன்னடமான பத்ததா சொல்றீங்க, பார்த்தமானி கையில் பிடிக்க மனம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பெண் பேங்க தான் உலகத்தை பிடித்த தாரங்கள் அப்படிங்கிற முறையிலே அடியால் ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். கேள்வி கேட்கலாமா? கேளுங்கள். தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். நீங்க கேளுங்க, நான் வர்றேன். ஆகிய என்ன கேள்வி தெரியுமா? நீங்க தேடி வந்த மானிற்குரிய அங்க லட்சண அடையாளத்தை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். மானுடைய அங்க லட்சண அடையாளங்களை இதோ அழகா
தாங்கள் சொன்னது வள்ளி. நான் தேடி வந்தது மானல்ல, அப்புறம் உன்னை. என்னைத்தானா? உனக்காக பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலியாவை போல வந்த பாவை அல்லவா, கையும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, பாதை தேடி ஓடி வந்த காலை. மேக வண்ணம் போல மேலும் ஆடுகிறானே, மலை மேலெல்லாம் ஓடுதப்பா சாணத்தினாலே. மேக வண்ணம் போல மேலும் ஆடுகிறானே, மலை மேலெல்லாம் ஓடுதப்பா சாணத்தினாலே. பக்கமாக வந்த பின் வெக்க பாப்பா, என் பாட்டியோடு பாட்டு சேர தூது வேண்டுமா, பாவை அல்லவா, ஒரு பாடம் சொல்லவா, நீயும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா, பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அங்கமெல்லாம் தங்கமான பங்கை போலே, நதி அல்ல நடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போலே, நதி அல்ல நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேடினது ஆசை இல்லையா, பாவை அல்லவா, ஒரு பாடம் சொல்லவா, நீயும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா, பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அண்ணா 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 சொல்லுமா. வேடுவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, ஆமா, அவர் மான தேடி வரலையா, அப்புறம் ஒன்ன தேடிதான் வந்தாரா? சொல்லியிருந்தா 3 மணிக்கே விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். அண்ணா என்ன தேடி வந்தாரா? அப்படியா? என்ன காதலிக்கிறாரா? என்ன என்ன கல்யாணம் பண்ண போறாரா? நான் இருக்கும் போதா?
என்னைய கேட்காம இவ்வளவு பிரச்சனை உங்க பேரை சொன்ன உடனேயே ஆஹா வீரத்தேவனா அப்படி உங்க பேரை கேட்ட உடனே தெரிச்சு ஓடிட்டாரு. பேரை கேட்டவள சும்மா அதிர்து இல்ல, அதனால சாமியை கும்பிட்டுருவோம். முருகனை வணங்குவோமா? முருகா மனம் படைத்தேன் நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மறுப்பதற்கு பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தில் கனவென்றுதான் உரைத்தான் வள்ளி, முருகா வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை கேள். முருகா, தாரத்திலே இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக வேண்டும். தெய்வியானே வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே என்று அழைக்க வேண்டும். அதே போல இந்த நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடகரசிய பெருமக்களுமே அந்த தர்ம முனீஸ்வரர் அருளாலே அனைவருமே பட்டி பெருகி பாழ்பானை பொங்கி மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய். அனைத்து மக்களும் எப்போதும் பட்டி பெருகி பாழ்பானை பொங்கி சிறப்புடன் வாழ்வார்கள் என்பதை அப்படியாகட்டும். எல்லோரையும் காக்கும் தாயே. நீ பாடுறியா? நான் படிக்கிறேன். அப்படியா? நீங்க பாடி சின்ன பாட்ட கோட்டை கருப்பையா, மாமுண்டி கருப்பையா, 18ஆம் படி கருப்பையா.
எல்லோரையும் காக்கும் தெய்வம் எங்கள் தெய்வம் முனி சுவாமி, உன்னை வேண்டி பாடுகின்றோம், உள்ளமெல்லாம் வரமழைப்பா. எல்லோரையும் காக்கும் தெய்வம் எங்கள் தெய்வம் முனியப்பசாமி, உன்னை வேண்டி பாடுகின்றோம், உள்ளமதி வரமளிப்பாய். எல்லோரையும் காக்கும் தெய்வம் செங்கமட கிராமத்திலே சீருடனே வாழ்பவனே, செங்கமட கிராமத்திலே சீருடனே வாழ்பவனே, செழித்து வரும் மக்களுக்கு சிறப்பாக வாழ்பவனே, வருடமெல்லாம் வணங்குகின்றோம் வல்லவனே முனியப்பசாமி, வருடமெல்லாம் வணங்குகின்றோம் வல்லவனே முனியப்பசாமி, ஆலவத்தை காத்திடுவார் பார்த்திடுவார். எல்லோரையும் காக்கும் தெய்வம் எங்க தெய்வம் தர்மமுனி, எல்லோரையும் காக்கும் தெய்வம் எங்க உள்ள தர்மமுனி, உன்னை வேண்டி பாடுகின்றோம், உள்ளமது குடியிருப்பார். மக்கள் உரை தீட்டிடுவார், மாங்கல்யம் காத்திடுவார், மக்கள் உரை தீட்டிடுவார், மாங்கல்யம் காத்திடுவார். அண்டி ஒட்டு வணக்கு வருத்தி மஞ்சனை கொடுத்திருவார், பிள்ளையில்லா மக்களுக்கு பேர் விளங்கும் முனியப்பசாமி, பிள்ளையில்லா மக்களுக்கு பேர் கொடுக்கும் முனியப்பசாமி, பெருமையுடன் பாடுகின்றோம் உள்ளமது இல்லத்திலே, பெருமையுடன் பாடுகின்றோம் உள்ளமது இல்லத்திலே. எல்லோரையும் காக்கும் தெய்வம் எங்க தெய்வம் முனியப்பசாமி, உன்னை வேண்டி வாழுகின்றோம், உன்னை வேண்டி வாழுகின்றோம், உள்ளமது அருள் கொடுப்பார், உள்ளமது அருள் வழங்கும், உள்ளமது அருள் கொடுப்பார், உள்ளமது அருள் கொடுக்கும். நன்றி நன்றி. நான் சிரிக்கவனும் நல்ல மலரை, நானே செழிக்கவனும் நல்ல மலரை, ஊரு செழிக்க வேணும் எனக்குமே ஊரல்ல வாழ வேண்டும், பச்சை நறுக்கவனும் பால் பணம் இதுவரை இந்த நாடகத்தை கண்டியளித்த ஊர் பொதுமக்களுக்கும் நாடகத்தை சீரோடும் சிறப்புடன் ஏற்பாடு செய்த கிராம பொதுமக்கள் அழகாபுரி செங்கமடை கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் அருமையன்னார் ஹார்மோனிய கலையரசு கே அன்னலட்சுமிபுரத்தைச் சேர்ந்த டி திருமுருகன் அவர்களுக்கும் ஒளிவொலி அமைத்த முருகன் ரேடியோஸ் ராமசாமிப்பட்டி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீடியோ கவர் செய்த மாயக்குளம் மாதவன் அன்னார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.